அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். நேற்று முன்னாடி மலேசியாவில் நடந்துச்சு இல்லை, யார் அவர் தான் விடுங்க, இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதில் சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏன் நடக்கும், அது எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கும். வருவாருங்க, கண்டிப்பா வருவார். நீங்க வேணா பாருங்க, எனக்கு தெரியும், அது தெரிஞ்சால்தான் நான் சொல்றேன். ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸா ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்ப இருக்கிற இவங்க கூட எல்லாம் பண்ணணும்னு, அதாவது வெல் நோன் ஏலிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல நிறைய பார்த்துருக்கீங்க கிக்லாம் இருக்குன்னு, அது நான் இப்ப சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து the one that going away from மூவி இண்டஸ்ட்ரி, அவர் தான் கூட பண்ணணும். பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல அப்போ வந்தவொன்னு பண்றேன். ஏங்க நேற்று முன்னாடி மலேசியால நடந்துச்சு இல்ல, யார் அவர் தான் விடுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினைச்சேன் போன 2 படத்துல நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷனாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து புதுசாக டிசைனா ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலேயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததில் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில். இந்த மூவியில் நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமாவில் வந்து. ஆனால் நான் விட மாட்டேன், சினிமாவை விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. அவர் அதுல ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரியில. அவர் ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. ஹி டிட் a very good job. பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதையில படம் எந்த படம் பாத்தீங்க? எப்படிலாம் கேட்க உங்களுக்கே தெரியும். இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தியேட்டர்ல காலியா இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இதான் இல்லை, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் அப்பெல்லாம் கதை இல்லைன்னா போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சிருது. ஓ இல்ல, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் 3 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்ல என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். சீரியஸா சொல்றேன், எழுதுங்க, இது ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நீங்க உண்மையா சொல்றேன். அது எங்க ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ல இருப்பாங்களே எல்லாத்துலயும், அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரகாஷ், எங்களுக்கு நடுவில் ஏன் இப்படி அனுப்புறீங்க மேடம், அப்படிதான் இருக்கு, நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் விட்டதுனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நடக்கும் பாருங்க, ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதுல சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏன் நடக்கும், அது எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கும். வருவாருங்க, கண்டிப்பா வருவார். நீங்க வேணா பாருங்க, எனக்கு தெரியும், அது தெரிஞ்சால்தான் நான் சொல்றேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயும் எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டு எங்கங்க நான் ஃபுல்லா 24 hours எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பாக்குறேன், அங்க ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன், தியேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன், அவங்க ரெஜெண்ட் கிட்ட மாத்தி பேசிட்டு எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கேன். டெக்னிக்கலா வேற ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு, அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பார்ப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன். ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. அது கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க. அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நாள ஒரு சின்ன ப்ரொடியூசர், ஆனா நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்டை தான் ஆரம்பிச்சேன். எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிடுச்சு.
பிகாஸ் அந்த செட்டு அந்த டிரெக்டர் வந்து நீங்கள் இந்த செட்டு போட்டால் தான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டாரு. நான் செட்டு போடாமல் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ செட்டு எப்படி போட்டேன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 people ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்த அளவுக்கு தெரியுது. அதனால தான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்கள் இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்கள் அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனால் இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமாக காமிச்சான கதை இல்லாமல் அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையே சொல்லிடுறேன், ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இது முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes, அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே